நம்ம பழைய பங்களாக்கு முன்னாடி ஒரு பாழடைஞ்ச வீடு இருந்துச்சே, அங்க இப்ப ஒரு டிப்டாப்பான பொண்ணு குடி வந்திருக்கா. உங்களுக்கு அவளை தெரியுமா? தம்பி, நமக்குன்னு புது பாலிசி வந்திருக்குன்னா அதை பத்தி விசாரிக்கணும்ல. அந்த அகோரி தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கான். என்ன இந்த வீட்டை விட்டும் இந்த குடும்பத்தை விட்டும் தள்ளி வைக்க பாக்குறாங்க. அதனால என்ன? என்னோட உடம்பு இந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி அங்க போக முடியாது. ஆனா என் நிழல் கண்டிப்பா அந்த பக்கம் போகும். நில்லு, நில்லு. நிழல் எங்க இருக்கு? அப்போ அங்க யாரு? திருட புடிங்க, புடிங்க. நில்லுடா. ஏய் ஆஞ்சனையா, இவ மனுஷனா இல்ல ஸ்டண்ட் மேனா? இவனை நம்ம புடிச்சே ஆகணும். ராஜ், சொல்லுங்க அப்பா. என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க அப்பா? அவ யாருன்னே தெரியல. அவ சாதாரணாளா இல்ல ஸ்டண்ட் மேனானே புரியல. அப்படியே விர்றன்னு ஓடி டபக் டபக்னு மேல இருந்து கீழே குதிச்சுட்டான். அங்க இருந்தா? ஆமா, அங்கதான். அப்படியா? இப்ப அவன் போயிட்டான்ல? நாம அவனை புடிச்சிருக்கணும். இல்ல வா போலாம். வா. இந்த நேரத்துல கால் பண்ணி என்ன யூஸ்? ஆனந்த், இந்த நேரத்துல ஏன் ஃபோன் பேசுவேன்? போனவை முதல்ல. மறுபடியுமா? இவனுக்கு என்னதான் வேணும்? எங்க பணம் எங்களுக்கு எப்ப கிடைக்கும்? இதுக்கு மேல எங்களால காத்துட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா பணத்தை கொடுக்கல, உன் ரகசியம் எல்லாம் வெளியே வந்துடும். இது மிரட்டல் இல்ல, எச்சரிக்கை. இது என்ன? என் உடம்பு எங்க போச்சு? ஒருவேளை என் உடம்பு யாராவது தப்பான ஆளு கையில கிடைச்சு அதை அழிச்சுட்டா, அப்ப வாழ்க்கை முழுக்க ஒரு நிழலாவே சுத்த வேண்டியதுதான். இல்ல, அப்படி நடக்க கூடாது. நான் என்ன பண்ணேன்? பாவம் வந்து சின்ன வயசு பொண்ணு, அழகான கள்ளங்கபடம் இல்லாத முகம். யாருக்கு தெரியும் இவ வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்கும்னு? கடவுளோட லீலையா இது? நான் உன்கிட்ட பழகினதும் பேசினதும் இல்லை, உன்னை பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் முத தடவையா பார்த்தேன். இப்படி ஆயிடுச்சு. அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இந்த உறவை என்னன்னு சொல்றதுன்னு. ஆனா மனித நேயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால நான் உனக்கு இறுதி சடங்கு செய்ய போறேன் தங்க. இப்பதான் அலையற ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கும். இங்க இருந்து இங்க அலைஞ்சு திரியிற அந்த ஆத்மாக்கு இனி அவ ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கட்டும். மச்சான், செம டயர்டா இருக்குடா. திருடனா? இந்த திருட்டு பையில இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. அட நாயே, இங்க அங்க ஓடிட்டு இருந்தாலும் விட மாட்டேன். இட்ஸ் மீ ரோஹித். என்ன விடுடா. அட சின்ன எஜமா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ ஆமா, இதோ எந்திரிக்கிறேன். தப்புதா. இதோ அட தோ இருங்க, லைட் போடுறேன். அடே சின்ன எஜமா, சாரி, மன்னிச்சிடுங்க. நான் அந்த நிழல் திருடன்னு நினைச்சேன். ஆஞ்சநேயர் மேல சத்தியமா பொய் சொல்லல. நிழல் திருடனா? நீ என்ன குடிச்சிருக்கியா? தண்ணி அடிக்கல, உண்மையதான் சொல்றேன். ஆஞ்சநேயர் மேல சத்தியமா அந்த திருட்டு பையன் நான் அவனை. செல் இட்ஸ் ஓகே. என்ன மன்னிச்சிட்டீங்களா? நீங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு மூச்சு வாங்குது. இருங்க, தண்ணி கொடுக்குறேன். ஆஞ்சநேயா, இன்னைக்கு நான் என்ன வேலை செஞ்சிட்டேன்? இந்தாங்க தண்ணி குடிங்க.
ஒண்ணு சொல்லுங்க, இந்த ஏழை வீட்டுக்கு வர அளவுக்கு என்னாச்சு? நீங்க சொல்லி இருந்தா, போன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க, நாங்க வந்தப்போ நீங்க அங்க காணோமே. அப்படியா ராஜ், நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன்டா. பாரு, என்னால நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. எனக்கு என்ன ஆச்சுன்னே புரியல ராஜ். நான் என்ன பண்றதுன்னு சொல்லுடா. கேஸ் சின்ன எஜமா, எனக்கு என்னவோ உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வந்திருக்கும்னு தோணுது. ராஜ், எனக்கு கேஸ் பிரச்சனை கிடையாது. ஆமா, நான் வன்னி நந்தினிய பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ அண்ணி, Yes. அத முதல்லயே சொல்லி இருக்கலாமே. சரி, டெல் மீ ஒன் திங். நான் அவளுக்கு பூங்கொத்து அனுப்பிச்சேன்ல, அது என்ன ஆச்சு? ஆமா கொடுத்தாச்சு. அவங்க அதுக்கு பதிலா கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. Really? இதோ இப்பவே காட்டுறேன். இத தந்தாங்க உங்களுக்காக. I like it. நந்தினியோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட எனக்கும் கூட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கத்தா கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கணும் போலியே. சின்ன எஜமா, இப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, போய் நிம்மதியா தூங்குங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, தூங்கி எந்திரிச்சாலே போதுன்னு. சூப்பரான ஐடியா தானா வரும். ராஜ், ஐ கான்ட் ஸ்லீப் பட் இட்ஸ் ஓகே. நான் ட்ரை பண்றேன். இட்ஸ் ஓகே. குட் நைட். அம்மா கிட்ட கேட்டு தூங்குறதுக்கு ஏதாவது மருந்து தரட்டுமா? நோ தேங்க்ஸ். சரி சின்ன எஜமா, அப்புறம் பாப்போம். குட் நைட். பிரியா, சீக்கிரமா என் உடம்ப தேடு. இல்லன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நேரம்தான், பொறுமையா இரு. அந்த இடத்த நெருங்கிட்டோம். இவன் யாரு? இவன் நந்தினியோட உடம்ப எரிக்க ரெடி பண்ணிட்டு இருக்கானு. நாம எப்படியாவது இதை தடுத்தாகணும், இல்லன்னா எல்லாம் கைமீறி போயிடும். நீ யாரா இருந்தாலும் இந்த கடவுள் உன் ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கட்டும். அந்த சிவபெருமான் அடுத்த ஜென்மத்துல உனக்கு இப்படிப்பட்ட சாவை தரக்கூடாது. ராமநாமம் சத்தியம். நீதான் அப்பவே இறந்துட்டியே, எப்படி உயிரோட இருக்க? யாரு நீங்க? இங்க என்ன நடக்குது? நான் கேக்குறேன்ல, யார் நீ? என்ன நடக்குது இங்க? பாம்பு! நாகு!
பிரியா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரு பாவமும் அறியாத உயிரை எடுத்துட்டியா? பிரியா செஞ்சது சரிதான். இவனோ நம்மள பாம்பு ரூபத்துல பார்த்துட்டான். இவன் உயிரோட இருக்கிறது எல்லாருக்கும் பெரிய ஆபத்து. அந்த நாகார்ஜுனை கொன்னவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? சிவபெருமான் உனக்கு விசேஷ சக்தி கொடுத்திருக்காரு. அதை மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் பயன்படுத்தணும். இப்படி மத்தவங்க உயிரை எடுக்கல, இது தப்பு. ஆனா நந்தினி, இவ நம்மள பத்தி உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான்னா என்ன நம்பு, அப்படி எதுவும் நடக்காது. சிவன் நம்ம கூட இருக்காரு. ஆனா நாம இப்போ இங்கிருந்து கிளம்பணும். வேற யாராவது இங்க வந்துட்டா நாம பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம். வா போலாம். சரி. மாமா அந்த வீட்டு பக்கத்துல புதுசா வந்தவளை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொண்டு வந்திருக்கோம். யாரோ தேஜேஸ்வரோடைய பொண்ணு. இப்போ ரீசெண்டா தான் லண்டன்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கா. லண்டன்ல இருக்கிற செட் தேஜேஸ்வர பொண்ணு இங்க பூல்பூர்லையா? அதுவும் நம்ம பழைய வீட்லயா? மாமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கேன்ல. அவளோட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் தோண்டி எடுத்துருவேன். நம்ம செல்வாக்கு எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். அதுதான் உன்னோட பரம்பரை பழக்கமாச்சே. மாமா என்ன சொன்னீங்க? அது உனக்காக வரவழைச்ச இம்போர்ட்டட் பிஸ்கட் சாப்பிடு. அந்த பொண்ணை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும். அங்க யாரு வரா யாரு போறான்னு எல்லாமே தெரியணும். சரி எஜமா. என் மாமா அந்த பழைய வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு மேல ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுறாரு? ஏதோ விஷயம் இருக்கு. இது அக்கா கிட்ட இல்ல மயங்கு, இப்ப இல்ல, முதல்ல முழு விவரமும் தெரியட்டும். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவோம், அப்புறம் அக்கா கிட்ட சொல்லலாம். பிரியா, நந்தினி இப்ப எங்க போற? பிரியா, நான் சிவன் கோவிலுக்கு போறேன். நேத்து நான் அந்த வீட்டுக்கு போக ட்ரை பண்ணப்போ அங்க ஏதோ ஒரு சக்தி இருந்தது. அது என்ன உள்ள விடாம தடுத்துச்சு. நான் பயந்துட்டேன். அந்த சக்தி கிட்ட தோத்துட்டேன். அதனாலதான் சிவபெருமான் கிட்ட இதுக்கெல்லாம் பதில் கேட்க போறேன். நான் என்ன செய்யட்டும்? அப்புறம் என் நாகார்ஜுன் எனக்கு எப்படி கிடைப்பா? சரி, அப்போ நானும் உன் கூடவே வர்றேன். இல்ல பிரியா, நீயும் ஹீராவும் இங்கே இருந்து வீட்டை பார்த்துக்கோங்க. இங்க நிறைய பேரோட பார்வை பட்டுட்டே இருக்கு. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். சரியா? நேத்து வரைக்கும் மாயா நல்லா தானே இருந்தான். இன்னைக்கு அவன் மேல ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறான். கொசு ரொம்ப இருக்கு. கொசு ரொம்ப இருக்கு. நான் ஒரு குடிகாரன். ஹலோ 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 டெஸ்டிங். நண்பர்களே, அஞ்சனையா, அட இந்த டிராமா எப்ப இருந்து நடக்குது? காலையில இருந்து விசித்திரமா பேசிட்டு இருக்கான். நான் சமையல்கார இல்லையா, ஆர்மி ஆபீசராம். சப்பாத்தியில ரைஃபிள் சுடுவானாம். இப்ப பார்த்தா இது பூசணிக்காய் மாதிரி தெரியல, மைக் பிடிச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. கடவுளே, தம்பி இன்னைக்கு சாலட் தான் சாப்பிட்டு சமாளிக்கணும் போல இருக்கு. தெரியல அக்கா, மீனாவும் இன்னைக்குன்னு பார்த்து கோவிலுக்கு போயிட்டா. சமைச்சு வச்சுட்டு போயிருக்கலாம். அட மேடம், நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, இன்னைக்கு டிஃபின் நான் பண்றேன். இல்ல நீ ஒன்னும் பண்ண வேணாம். அட இல்ல மேடம், உண்மையாதான் சொல்றேன். அட நான் ரொம்ப சூப்பரா சமைப்பேன், கடவுள் மேல சத்தியமா. இப்ப ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க போங்க. டிஃபன் ரெடி ஆனதும் கூப்பிடுறேன். வா போலாம்.
வா. இதை எடுத்துட்டு என் பின்னாடி வா. जटा कटा संभ्रमन लिंप निर्झरी फिलोल विच फल्लरी विराजमान मूर्धनी धकट 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 ज्वल लाटपट पावके किशोर चंद्रशेखरे रति प्रतीक्षणम ममा. ஷீலா, அந்த பொண்ணை பாரு. கஷ்டமான மந்திரத்தை இவ எவ்வளவு ஈஸியா சொல்றா பாரு. இப்படி ஒரு பொண்ணை தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டா, ரொம்ப அபூர்வம். அவ பெத்தவங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க இல்லையா? மீனா, நீ சொல்றது உண்மைதான். இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சாமி கும்பிடுறதுன்னா ஏதோ வியாதி வந்த மாதிரி ஓடுறாங்க. நீ சொல்றது சரிதான். எவ்வளோ அழகா பூஜை பண்றா. இவளை பார்த்தா இந்த காலத்து பொண்ணு மாதிரியே தெரியல. ओम नमः शिवाय. हर हर. ஈஸ்வரா, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருக்கு. ஈஸ்வரா, நீதான் எனக்கு துணையா நிக்கணும். பக்தி இன்னும் சோதிக்காதீங்க. ராஜ் கூட சேர எனக்கு வழி காட்டுங்க. ராஜ், சின்ன எஜமா. நீ என்ன சமையல்கார மாதிரி சுத்திட்டு இருக்க? நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன்? என்ன வேலை சின்ன எஜமா? அடே நந்து, அந்த நந்த கிஷோர் ஸ்வீட் கடைக்காரன். இடியட் நந்தி கிஷோர் இல்லடா, நந்தினி. நந்தினி மை ஸ்வீட் ஹார்ட். ஹோ அண்ணி, அது அப்படி சொல்லுங்க. நான் கூட பயந்துட்டேன். உங்களுக்கு நந்து கடைக்காரர் கிட்ட என்ன வேலை? உண்மையை சொல்றேன், கடவுள் மேல சத்தியமா. அட லூசு பயலே, கேன் வி ஸ்டிக் ஆன் ஒன் பாயிண்ட்? சரி, நான் எப்படி நந்தினி கிட்ட நெருங்குறதுன்னு ஏதாவது ஐடியா பண்ணியா? பாருங்க, முதல்ல நந்தினி மேடம் பத்தின இன்ஃபர்மேஷன் சேகரிக்கணும். அவ எங்க போறா, யார பாக்குறா, என்ன சாப்பிடுறா, எங்க ட்ரெஸ் போடுறான்னு எல்லாம் தெரியணும். அவ ஹாபிஸ், பர்த்டே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஆனா இதெல்லாம் யாரு கண்டுபிடிப்பா? அட ஆமா, அட இத பத்தி யோசிக்கலையே. யோசிக்கலன்னா என்ன அர்த்தம்? அதாவது சின்ன எஜமா, நேத்து ராத்திரி நான் ஒரு போஜ்பூரி ஃபிலிம் பார்த்தேன். அதுல ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால மீதி கதையை பார்க்க முடியல. அட இடியட், போஜ்பூரி ஃபிலிம்ல வர ஐடியாவை வச்சு லண்டன் ரிட்டர்ன் பொண்ணை கரெக்ட் பண்ண பாக்குறியா? என்ன சொல்றேன் கேளுங்க. பொண்ணு எந்த ஊரா இருந்தாலும் கரெக்ட் பண்றேன். வழி ஒண்ணுதான். அனுமான் சாலிசா படிச்சு படிச்சு உனக்கு 21 வயசு ஆயிடுச்சு. இந்த 21 வருஷத்துல ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ணல. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறியா? ஏதோ ஒண்ணு. இப்ப நீங்க என்ன அசிங்கப்படுத்துறீங்க? சரி, உங்க வேலையை நீங்களே பாத்துக்கோங்க. என்ன என்னோட வேலையை பார்க்க விடுங்க. அட நீ என்னடா கோச்சிட்ட? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ இல்லாம நான் ஒண்ணும் இல்லடா. நீ சொல்லு, நான் எப்படி நந்தினி கிட்ட நெருங்கிறது? அந்த நந்தினி அவங்க வீட்டுக்கு வெளியே அவ்வளவு செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கா. அதாவது அவங்கள தாண்டி உள்ள போறது சீன பெருஞ்சுவரை தாண்டுற மாதிரி. இது நடக்காத காரியம், நிஜமா தான் சொல்றேன். ராஜ், உன்னால முடியாதது ஏதாவது இருக்கா என்ன? நீ முடிச்சுடுவேன்னு எனக்கு தெரியும். Just figure the way out. Yeah, I know that. எப்படி பண்றது? சின்ன எஜமா, பாருங்க, வழி தெரியுது. காக்கடா, காக்ரோச். காக்ரோச், பேஸ் கண்ட்ரோல். ஓ சரி, நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது.
ஆண்டி நீங்க ஓகே தானே? ஆமா, தேங்க்யூ. அந்த சிவபெருமான் இன்னைக்கு உன்னை எனக்காகவே கோவிலுக்கு அனுப்புன மாதிரி இருக்கு. இல்ல ஆண்டி, அப்படி ஒண்ணும் இல்ல. இடத்துல வேற யார் இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம சிவபெருமான் நம்மள கைவிட மாட்டார். அவரோட பக்தர்களுக்காக உதவ யாரையாவது கண்டிப்பா அனுப்புவார். அடடா, என்ன அழகு! எவ்வளவு அழகான முகம், அவ்வளவு அழகான குரல், அதை விட அழகான மனசு. தேங்க்யூ ஆண்டி. உன் பேர் என்ன? நந்தினி ஆண்டி. பேரும் சூப்பரா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி உன்னை இங்க பார்த்தது இல்லையே. ஆண்டி, நான் இங்க வந்து 2-3 நாள் தான் ஆகுது. பழைய பங்களா இருக்குல்ல, நான் அங்கதான் இருக்கேன். ஓ, அப்போ லண்டன்ல இருந்து வந்த பொண்ணு நீதானா? ஆமா ஆண்டி. அட, ஒரு காலத்துல நாங்களும் அங்கதான் இருந்தோம். அதாவது ஆனந்த் டாக்கூர் சார் அங்க இருந்தப்போ, அவங்க புது வீட்டுக்கு மாறினப்போ நாங்களும் அவங்க கூடவே வந்துட்டோம். ஏன்னா நாங்க அவங்க வேலைக்காரங்க இல்லையா? இது ராஜோட அம்மா. நான் இவங்கள சின்ன வயசுல பாத்திருக்கேன். அவங்களேதான். நீங்க மகான் பிரபு. உங்க லீல ரொம்ப வித்தியாசமானது. எனக்கான வரிய நீங்களே காட்டிட்டீங்க. ஓம் நம சிவாயா. எங்க காணாம போயிட்டா? எல்லாம் ஓகே தானே? சரி சரி ஆண்டி, நீங்க உங்களுக்கு இப்ப அடிபட்டிருக்கும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, என் கூட 2 நிமிஷம் கோவில்ல உட்காருங்க, அப்புறம் வீட்டுக்கு போலாம். சரிதான், வா. உங்களை பார்த்தாச்சு, எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. நீங்க என்ன ராஜ் கிட்ட கூட்டிட்டு போவீங்க?